கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். என்னுடைய ஓட் என்னுடைய அதிகாரம். இந்த தலைப்பில் ஒரு சர்வே எடுக்கப்பட்டது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 6ஆம் தேதி வரை. நாடு முழுவதும் நடந்த இந்த சர்வேவில் எந்த விதமான கேள்விகள் கேட்கப்பட்டது? நீங்க நோட்டாவிற்கு ஓட்டு போடுகிறீர்களா? நீங்க ஏன் ஓட்டு போடுவதில்லை? எதற்காக இந்த நாட்டு சிஸ்டம் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது? எந்த விதமான அரசியல்வாதியை நீங்க எதிர்பார்க்கிறீர்கள்? எந்த விதமான அரசியல் கட்சிக்கு நீங்க ஓட்டு போட வேண்டும், போடக்கூடாது? ஏன் இந்த நாட்டு ஜனநாயகத்தின் மீது நீங்க நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் என்கிற பல்வேறு கேள்விகளை கேட்டிருந்தார்கள். அதாவது உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஓட்டு அதிகாரத்திற்கான அந்த உண்மையான விளக்கத்தை தேடக்கூடிய இந்த ரிப்போர்ட். 2019ஆம் ஆண்டு 67% மக்கள் ஓட்டு போட்டதாக ஒரு தகவல் வந்தது. அப்போ 33% மக்கள் ஓட்டு போடவில்லை என்கிற அந்த உண்மையையும் நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். 30 கோடி மக்கள் ஓட்டு போடவில்லை. அந்த ஓட்டு போடாததற்கான பல்வேறு காரணங்கள் இருந்தால் கூட இந்த ரிப்போர்ட்டை நீங்க ஆழமாக பார்த்தே தீர வேண்டும். பிரதானமாக 3 கேள்விகள் கேட்கப்பட்டது. आप वोट क्यों नहीं देना चाहते हैं? நீங்க ஏன் ஓட்டு போட விருப்பப்படுவதில்லை? आपके क्षेत्र में सबसे बड़ी समस्या क्या है? உங்கள் டிஸ்ட்ரிக்டில், உங்களுடைய வட்டாரத்தில் எந்த விதமான பிரச்சனையை நீங்க சந்தித்து வருகிறீர்கள்? क्या आपने कभी नोटा को वोट दिया है? நீங்க நோட்டாவிற்காக ஓட்டு போட்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் அரசியல் கட்சி, ஜனநாயகம், இதற்கான அர்த்தம் என்ன? இது போன்ற பல்வேறு கேள்விகளை கேட்டபோது வெளிவந்த ரிசல்ட்டை நீங்க பார்க்க வேண்டும். 28% மக்கள் ஓட்டு போட எங்களுக்கு விருப்பமே இல்லை என்று கூறியிருக்கிறார்கள். 28% சிந்தித்து பாருங்கள். 23% மக்கள் கேண்டிடேட் மீது எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது என்று கூறியிருக்கிறார்கள். 20% மக்கள் எங்களுக்கு இவிஎம் மீது நம்பிக்கை கிடையாது என்று கூறியிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய 51% மக்கள் ஓட்டு போட்டதால் எங்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்காது. 51% மக்கள் ஓட்டு போட்டதால் இந்த நாட்டில் எந்த விதமான மாற்றமும் வராது என்று கூறியிருக்கிறார்கள். 69% நோட்டாவிற்கு நாங்க ஓட்டு போடவே மாட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள். 12% மக்கள் நாங்க 3 முறை நோட்டாவிற்கு ஓட்டு போட்டிருக்கிறோம், இந்த முறை அந்த நோட்டாவிற்கு போடக்கூடிய ஓட்டை கூட போட மாட்டோம். இதே சர்வேயை இன்னும் ஆழமாக படித்து பார்க்கும்போது வெளிவரக்கூடிய இன்னும் ஒரு சில விஷயங்கள். ஏன் நீங்க ஓட்டு போட மறுத்து வருகிறீர்கள் என்கிற அந்த கேள்விக்கான பதிலை கேட்டுக்கொள்ளுங்கள். ஓட்டு போட்டதால் இந்த நாட்டில் பிரச்சனைகள் தீராது என்று கூறியிருக்கிறார்கள். இதையும் தாண்டி 28% எந்த விதமான ஆப்ஷனும் கிடையாது. அதாவது 3வது அணி, 2வது அணி, இந்த விதமான ஆப்ஷனே கிடையாது. எந்த ஆப்ஷனுக்கு நாங்கள் ஓட்டு போடுவது என்கிற அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். 23% மக்கள் எந்த கேண்டிடேட்டை நீங்க கொண்டு வந்து நிறுத்துகிறீர்களோ அந்த கேண்டிடேட்டையே நாங்கள் பார்க்கவில்லை, அந்த கேண்டிடேட் மீதே எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது என்று கூறியிருக்கிறார்கள். 20% மக்கள் இவிஎம் மீது நம்பிக்கை கிடையாது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மீது நம்பிக்கை கிடையாது. 27% மக்கள் ஓட்டிங் ப்ராசஸ் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது என்று கூறியிருக்கிறார்கள். இதை தாண்டி ஏன் ஓட்டு போடவில்லை என்கிற இன்னும் ஒரு சில விளக்கங்களை இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். 8% மக்கள் ஓட்டர் கார்டே எங்களிடம் இல்லை, ஓட்டு போடக்கூடிய அந்த ஐடி கார்டு கிடையாது. பாலிடிக்ஸ் மீது எங்களுக்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை என்று கூறக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை 6%. ஓட்டிங் நடக்கக்கூடிய அந்த தருணத்தில் நாங்கள் எங்களுடைய கிராமத்தில் இருக்க மாட்டோம், எங்களுடைய எந்த இடத்தில் ஓட்டு இருக்கிறதோ அங்கே இருக்க மாட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள். 27% மக்கள் நீண்ட லைன், பூத்தில் சரியாக ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, வெயிலில் போய் நிற்கணும், இந்த மாதிரியான ரீசன்ஸை கொடுத்த நபர்கள் 3%. ஓட்டு போடக்கூட நேரம் இல்லை என்று கூறக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை 3%. ஓட் போட்டதால் எந்த விதமான பிரச்சனைக்கான தீர்வும் கிடைக்காது என்று கூறக்கூடிய நபர்கள் 28%. அனைத்து கேண்டிடேட்ஸ்களுமே ஏமாற்றுக்காரர்கள், அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை என்று கூறக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை 23%. அனைத்து அரசியல் கட்சிகளுமே எதுக்குமே லாயக்கில்லாத கட்சிகள்,
ஏமாற்று கட்சிகள் என்று கூறக்கூடிய நபர்கள் 18%, இவிஎம் மீது விவிபேட் மீது நம்பிக்கை இல்லை என்று கூறக்கூடிய நபர்கள் 20%. ஒரே ஒரு ஓட்டை வைத்து நீங்க என்னதான் சாதிக்க பார்க்கிறீர்கள், அப்படி நான் ஓட்டு போடவில்லை என்றால் எதுவுமே மாறாது, எந்த விதமான வித்தியாசத்தையும் உங்களால் பார்க்க முடியாது. இந்த மாதிரி பேசக்கூடிய நபர்கள் 1%. இதில் நீங்க பார்த்தீர்கள்னா 12% பெண்கள் ஓட்டர் கார்டு இல்லை என்று கூறியிருக்கிறார்கள். 14% ஆண்கள் ஓட்டர்ஸ் ஐடி கார்டு இல்லை என்று கூறியிருக்கிறார்கள். 8% இளைஞர்கள் கையில் ஓட்டர்ஸ் கார்டு இல்லை என்கிற ஒரு ஆவரேஜ் எடுத்து பார்க்கப்பட்டது. 18 வயதிலிருந்து 30 வயதிற்கான இளைஞர்கள் எங்களிடம் எந்த விதமான ஓட்டர்ஸ் ஐடியும் இல்லை என்று கூறியிருக்கிறார்கள். 31 வயதிலிருந்து 55 வயதிற்கான நபர்கள் 29%, அவர்களிடமும் இதே போன்ற பதில்தான். இந்த நாட்டில் ஓட்டு போட்டதால் எந்த விதமான பிரச்சனைக்கான தீர்வும் வராது என்று கூறியிருக்கிறார்கள். இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் படித்து பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மீது, அரசியல் ப்ராசஸின் மீது, இந்த நாட்டு ஜனநாயகத்தின் மீது இளைஞர்கள் மத்தியில் அல்ல இந்த நாட்டு மக்கள் மத்தியில் எலெக்ஷன் ப்ராசஸ் மீதே நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது. 33% மக்கள் ஓட்டே போடவில்லை என்றால் அந்த ஜனநாயகத்தை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? ஆனால் ஓட்டுரிமை இந்த நாட்டிற்கான உரிமையாக மாற்ற வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் ஓட்டு போட்டால்தான் இந்த நாட்டை மாற்ற முடியும் என்கிற அந்த அதிகாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது உங்களுடைய உரிமை. ஓட்டு போட செல்லுங்கள். இது போன்ற டேட்டா இந்த நாட்டிற்கும் அசிங்கம், இந்த நாட்டு ஜனநாயகத்திற்கும் அசிங்கம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.